நாள் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் சந்திக்க போறீங்க, என்னென்ன முடிவுகளை எடுக்க போறீங்க, இல்லனா உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை நீங்க எப்படி மேற்கொள்ள போறீங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னா, இந்த நாள்ல இது எல்லா விஷயத்தையுமே நீங்க தனியா சந்திக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஒருத்தர் உங்க கையை பிடிச்சிருக்காங்க, உங்க கூடவே இந்த நாள் ஃபுல்லா நடக்க போறாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா அதுதான் தேவன். உங்களை வழி நடத்துகிறதுக்காகவும், உங்களை பாதுகாக்கிறதுக்காகவும், நீங்க சரியான முடிவு எடுக்க உதவுகிறதுக்காகவும், சோதனைகள் உங்களை தாக்காம இருக்கிறதுக்காகவும் இந்த நாள்ல தேவன் உங்களுக்காக ஒரு பெரிய பரிசை கொடுக்க போறாங்க. அது பணம் அல்ல, அது ஒரு பதவி கிடையாது, அது மனிதர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் கிடையாது. இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பெரிய பரிசு. அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் ஆவியானவருடைய அபிஷேகம். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போ இந்த நாள் ஃபுல்லா நீங்க தனியா நடக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் இந்த நாள் ஃபுல்லா உங்களை வழி நடத்தும். இப்ப நாம ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். இதுல பாத்தீங்க அப்படின்னா, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாள்ல அவன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. சாமுவேல் அவன் தலையில எண்ணெயை ஊற்றினார். ஆனா அந்த எண்ணெய் மட்டும் முக்கியமானது இல்ல, அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்றதுதான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவி தாவீதின் மேல இறங்கினதை பாக்குறோம். இதுதான் உண்மையான அபிஷேகம். நம்ம ஜெபத்துல ஒரு சில வார்த்தைகளை நம்ம சொல்றோம், அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம எந்திரிச்சு போயிடுறோம் அப்படின்றது கிடையாது. தேவனுடைய ஆவி நம்மளுடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும். இதுதான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அபிஷேகம். நம்மளால தனியா செய்ய முடியாததை கூட தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்மளால அந்த காரியத்தை செய்ய முடியும். நம்மளுடைய அறிவினால எடுக்க முடியாத முடிவுகளை கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்தார்னா நம்மள சரியா வழி நடத்துவாங்க. நம்மளுடைய பலத்தால வெல்ல முடியாத சோதனைகளை கூட பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தாங்கன்னா அதை ஜெயிக்கிற ஒரு வல்லமையை நமக்கு கொடுப்பாங்க. நம்ம பல நாட்களா போராடி கொண்டிருக்கலாம், இந்த விஷயத்துல இருந்து நான் எப்படியாவது வெளியே வரணும், இந்த காரியத்துல நான் எப்படியாவது ஒரு வெற்றி பெறணும்னு. ஆனா நம்மளால முடியாம இருக்கலாம். ஆனா இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ நீங்க அந்த காரியத்துல ஜெயம் எடுக்க உங்களால முடியும். அதனாலதான் இன்னைக்கு காலையில நம்ம தேவனிடத்துல ஒரு விஷயத்தை கேட்க போறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல நான் தனியா வாழ விரும்பலப்பா, உங்களுடைய பரிசுத்த ஆவியினால என்ன நிரப்புங்கப்பா, உங்களுடைய பரிசுத்த ஆவி எனக்கு வேணும்பா அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்க போறோம். உங்களுக்கு ஒருவேளை நான் எந்த வழியில செல்லணும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கலாம். வெளியில இருந்து பாக்குறப்போ இந்த ரெண்டு வழியுமே ரொம்ப சரியா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ அது உங்களை வழி நடத்தும். சில நேரங்களில் எல்லாருமே ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவாங்க, ஆனா உங்களுக்குள்ள ஒரு எச்சரிப்பின் ஒரு சத்தம் மாதிரி வந்துட்டு இருக்கும். இந்த காரியத்தை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு எச்சரிப்பின் சத்தம் வரும். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை உங்களால கேட்க முடியும். சில நேரங்களில் நீங்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க கிளம்பிட்டு இருப்பீங்க. ஆனா எப்படியோ அந்த ஒரு விஷயம் திடீர்னு வந்து போக விடாம தடை பண்ற மாதிரியான சில சூழ்நிலைகள் வந்து வரும். அப்ப நம்ம கூட நினைக்கலாம், ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறனால ஏதோ ஒரு ஆபத்து வர வேண்டிய சூழ்நிலையில இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்காக இப்படி ஒரு தடை உங்க வாழ்க்கையில வந்திருக்கலாம். அப்போ இந்த அபிஷேகத்தை நம்ம காலை வேளையிலேயே நம்ம பெற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் அந்த அபிஷேகம் இந்த நாள் முழுதும் நம்மளை வழி நடத்தும். நம்ம என்னென்ன காரியத்தை செய்யணும், நீ இதை பண்ணி இதை பண்ணாத அப்படின்றதெல்லாம் நம்மள கரெக்டா வழி நடத்தக்கூடியது எதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அபிஷேகம். பல பேர் பல நாட்களாக பாவத்தோட போராடி கொண்டே இருப்பாங்க. நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, எப்படியாவது இதுல இருந்து நான் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பல முயற்சிகள் பண்ணுவீங்க. ஆனாலும் திரும்பியும் அதே பாவத்திலேயே நீங்க விழக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நீங்க ரொம்ப மனவேதனைப்படுவீங்க. ஆனாலும் நீங்க முயற்சி பண்ணுவீங்க, எப்படியாவது இந்த பாவத்திலேருந்து நான் வெளியே வரணும், இந்த காரியத்தை நான் செஞ்சா வெளியே வந்துடலாமான்னு அதை நீங்க ட்ரை பண்ணுவீங்க. அப்படி நீங்க ட்ரை பண்ணாத காரியம் எதுவுமே இருக்காது. ஆனாலும் அந்த பாவத்திலிருந்து உங்களால வெளியே வரவே முடியாது. ஆனா இன்னைக்கு இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா
அப்போ இந்த பாவத்திலிருந்து நீங்க வெளியே வர பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்க தனியா போராட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கும் போது அந்த அபிஷேகம் அந்த பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான ஞானத்தை கொடுக்கும். முன்பு நீங்க யோசிக்காம செய்த சில காரியங்கள் எல்லாமே இப்ப உங்களால செய்ய முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும் போது உங்களுடைய மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கும், இது வேணா, இந்த காரியத்தை நீ செய்யாத, இந்த இடத்துக்கு போகாத அப்படின்றத பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருந்து உங்களை கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பாவத்தை நீங்க செய்யாதபடி அதிலிருந்து நீங்க வெளியே வர உங்களால கண்டிப்பா முடியும். சோ இங்க தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் அபிஷேகம் செய்யப்பட்ட நாள்ல இருந்து அவருடைய வாழ்க்கையில இருந்த எல்லா பிரச்சனைகளும் அப்படியே முடிஞ்சிடல. அவர் உடனே அரண்மனைக்கு போகல, ராஜாவாகல. அவர் இன்னும் அதிகமா காத்திருக்க வேண்டியதா இருந்தது. பல சோதனைகளை அவருடைய வாழ்க்கையில சந்திக்க வேண்டியதா இருந்தது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவருடைய வாழ்க்கையில மாறி இருந்துச்சு. அது என்னன்னா, அவர் தனியா இல்ல. அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாள பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்து அவரை வழி நடத்தினதை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் இன்று நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நீங்க தனியா ஃபேஸ் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறாங்க. அவர் அந்த பிரச்சனைகளை நீங்க தாண்டி வர்ற ஒரு பலத்தை, ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ இந்த நாள்ல நீங்க ஆண்டவர் இடத்துல கேளுங்க, அப்பா இப்படிப்பட்ட இந்த ஒரு அபிஷேகத்தினால இந்த காலை வேளையில என்ன நீங்க நிரப்புங்கப்பா என்று சொல்லி நீங்க கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக இந்த அபிஷேகத்தினால உங்களை நிரப்புவாங்க. இப்ப நம்ம ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் எனக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா அந்த காலை வேளையில இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொருத்தங்க மீதும் அப்பா உடைய அபிஷேகத்தின் வல்லமை அப்பா இறங்குவதாக தகப்பனே. இந்த நாள் முழுவதும் தகப்பனே சப்பா வழி நடத்தக்கூடிய உடைய அபிஷேகத்தின் வல்லமை உடைய பிரசனம் அப்பா ஒவ்வொருத்தங்க மேலேயும் அப்பா இறங்குவதாக அப்பா. இந்த நேரத்தில் அப்பா வாஞ்சையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் நிரப்புகிற தேவன் இந்த நாள் முழுவதும் அப்பா நடக்க வேண்டிய பாதையை காட்டக்கூடிய அந்த ஒரு அபிஷேகத்தின் வல்லமை அப்பா இறங்குவதாக தகப்பனே சப்பா. ஆமென். பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் அப்பா ஆமென் அப்பா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் அப்பா இந்த நாள்ல தாகத்தோடு வாஞ்சையோடு கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் அப்பா நீங்க நிரப்புங்கப்பா. அப்படியே பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கப்பா. இந்த நாள் முழுவதும் தகப்பனே உம்மோடு கூட இணைந்தப்பா செயல்படக்கூடிய அந்த ஒரு அனுபவத்தினால் அப்பா நீங்க நிரப்புங்கப்பா. அவங்க கையிட்டு செய்யக்கூடிய வேலைகள், அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தகப்பனே, யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது, எல்லாவற்றிலும் தகப்பனே உம்முடைய பரிசுத்த ஆவி, உம்முடைய ஞானம் தகப்பனே அவங்களை நிரப்புவதாகப்பா. இந்த நாள் முழுதும் உம்முடைய அபிஷேகம் அவர்களோடு கூட இருந்தாப்பா வழி நடத்துவதாக தகப்பனே அப்பா. நீர் அப்படியாக தகப்பனே இந்த காலை வேளையில அப்பா ஒவ்வொருத்தங்களையும் உம்முடைய அபிஷேகத்தினால் நீங்க நிரப்பினதற்காய் சுவாமி நன்றி அப்பா. உம்முடைய ஞானத்தினால் அப்பா நீங்க நிரப்பினதற்காய் சுவாமி நன்றி அப்பா. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த ஒரு விசுவாசத்தை, அந்த ஒரு தைரியத்தை இந்த காலை வேளையில கொடுத்ததற்காய் சுவாமி உமக்கு நன்றி அப்பா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் அப்பா நீ பேராய் நீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி அப்பா. இந்த நாள் முழுதும் அவர்களோடு கூட இருந்தப்பா நீர் வழிநடத்த போகிறதற்காய் சுவாமி நன்றி அப்பா. அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும் உம்முடைய ஞானத்தை கொடுத்தப்பா நீங்க வழி நடத்த போகிறதற்காய் சுவாமி அப்பா நன்றி அப்பா. இந்த நாள் முழுதும் தகப்பனே சப்பா எவ்வளவு பெரிய சோதனைகள் எது வந்தாலும் தகப்பனே சப்பா தைரியமாய் உம்மது கையை பிடித்தப்பா அவங்க தகப்பனே அதை தாண்டி வர நீர் கிருபை செய்கிறதற்காய் சுவாமி உமக்கு நன்றி அப்பா. இந்த பலவீனங்கள் என்ன வியாதிகள் இருந்தாலும் அப்பா இந்த வேளையில அந்த அபிஷேகம் அவங்களுக்குள்ள இறங்கும் போது அப்பா அதுல ஒரு விடுதலையை நீர் கொடுத்ததற்காய் சுவாமி உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னையிலிருந்து நீங்க எந்த ஒரு இன்னையிலிருந்து நீங்க தனியா இல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் உங்களோடு கூட இருக்கிறது. அதனால அந்த அபிஷேகம் அந்த நாள் முழுவதும் உங்களை வழி நடத்தும். சோ நீங்க எதுக்குமே நீங்க பயப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பதால் அதை நீங்க தாண்டி அதை நீங்க ஜெயித்து வர கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாங்க. சோ இன்னைக்கு மட்டும் நம்ம ஒரு நாள் மட்டும் ஜெபித்தது போதாது. ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால நம்ம நிரம்பி அந்த நாளுக்குள்ளாக நம்ம கடந்து போகும்போது அந்த நாள்ல எவ்வளவு பெரிய சோதனைகள் என்ன வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்து அதை ஃபேஸ் பண்ற அந்த ஒரு தைரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்த வழி நடத்துவாங்க. சோ ஒவ்வொரு நாளும் காலையிலே நீங்க பரிசுத்த ஆவியினால அபிஷேகத்தினால நீங்க நிரப்பப்பட நீங்க ஜெபிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க. இப்பதான் இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைனா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.